வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டேட்டு ஃப்ரைடே ஜூலை 3, 2020. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆங்கிலம் கற்றுக்கிறதுல ரீடிங், அதாவது படிக்கிறது ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 அடிப்படை திறமைகள் இருந்தால் தான் ஒரு மொழியை கற்றுக்க முடியும். ஆங்கிலத்தில் நிறைய பேருக்கு ஆங்கிலம் நாளிதழ்கள் படிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நண்பர்களே இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுக்கு. ஸோ இது இந்த இன்னைக்கு அதாவது ஜூலை 3, 2020 என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒருத்தரோட இது கொடுத்துருக்காங்க. நியூசிலாந்து NZ அப்படின்னா நியூசிலாந்து. அந்த நியூசிலாந்து ஹெல்த் மினிஸ்டர் டேவிட் கிளார்க் ரிசைன்ஸ் ஆஃப்டர் செக்யூரிட்டி ஸ்லிப்-அப்ஸ் at quarantine facilities where coronavirus was detected days after officials declared it had eliminated from the country. ஸோ பாருங்க, அந்த நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சர் எவ்வளவு பொறுப்புணர்வோட இருக்காரு பாருங்க. அந்த நாட்டோட சுகாதார அமைச்சர் டேவிட் கிளார்க் ரிசைன் பண்ணிட்டாரு. எதுக்காக ரிசைன் பண்ணாரு? அந்த குவாரண்டைன் ஃபெசிலிட்டியே இருக்கக்கூடிய சில குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸ் அவங்க பண்ணல. அதனால இவங்க ஏற்கனவே பண்ணிட்டாரு. அதனால கொரோனா வைரஸை டிடெக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால ஆனால் அவங்க கொரோனாவை நீக்கம் செய்துட்டோம். கொரோனா இல்லாத நாடாக நியூசிலாந்து ஆச்சுங்கிறத இந்த ஆச்சு நியூசிலாந்து ஆயிருந்தது. ஆனால் மறுபடியும் கொரோனா வந்ததுனால தன்னோட தோல்வி ஏற்றுக்கிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. எவ்வளோ நல்லா இது பாருங்க. நெக்ஸ்ட் WHOன்னு போட்டிருக்காங்க. WHOன்னா என்னங்க? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம். அவங்க என்ன? ஸ்மோக்கிங் இஸ் லிங்க் டு ஹையர் ரிஸ்க் ஆஃப் சிவியர் இல்னஸ் அண்ட் டெத் ஃப்ரம் கொரோனா. அதாவது ஒரு கொரோனா இறக்கறக்கு தன் புகைப்பிடித்தல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணி அப்படி சொல்றாங்க. சிவியர் இல்னஸ், அதை சரியா அதனுடைய இல்னஸ் அதிகமாக்கிறதுக்காக, உடம்புடைய நோய் அதிகமாக போகிறதுக்கு அவருடைய புகைப்பிடிக்கும் பழக்கம் ஒருத்தருடைய புகைப்பிடிக்கும் பழக்கம் ரொம்ப இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால நண்பர்களே புகைப்பிடிக்காதீங்க. 3வது கொடுத்துருக்காங்க பாருங்க. COVID-19 strain that has infected over 300 people in Beijing. அவங்க COVID-19 strain that has infected பெய்ஜிங்ல 300க்கும் மேற்பட்ட மக்களுக்கு COVID-19 வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆல் சென்ட்ரலி ப்ரொடெக்டட் மோனுமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுலயே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கொடுத்துருக்காங்க. மான்யூமெண்ட்ஸ்னா நினைவு சின்னங்கள். அந்த நினைவு சின்னங்களை இந்தியா வில் ரீஓபன் டு விசிட்டர்ஸ் ஃப்ரம் ஜூலை 6. ஜூலை 6 இருந்து இந்தியாவில் இருக்கிற நினைவு சின்னங்களை திறக்கப்படும். வித் என்ட்ரி ஒன்லி த்ரூ டிக்கெட்ஸ் அனௌன்சஸ் த கல்ச்சர் மினிஸ்ட்ரி. யாரு? நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? ஒரு ஜூலை 6 இருந்து எல்லாருக்கும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூஸே என்னதுங்க? 2 நியூஸ் கொடுத்துருக்காங்க. சைட் காலம்னு சின்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க. முதல் நியூஸ் என்னது? மேல் ஓர் ஃபீமேல், அர்பன் ஓர் ரூரல், ஓவர் 50% இந்தியன்ஸ் அண்ட் 25 years ஆர் ஓல்டர். என்ன சொல்றாங்க? மேல் ஓர் ஃபீமேல், ஆணோ பெண்ணோ, அர்பன் ஆர் ரூரல், கிராமமோ அல்லது நகரமோ, ஓவர் 50,000 இந்தியன்ஸ் 25 years ஆர் ஓல்டர். 50% ஓவர் 50% இந்தியர்களுக்கும் 25 வயசுக்கு மேற்பட்ட 50% இந்தியர்களுக்கு என்ன நடக்குங்கிறாங்க? ரிசல்ட் ஆஃப் ஃபாலிங் ஃபெர்டிலிட்டி, ரைசிங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஆமா, ஃபாலிங் ஃபெர்டிலிட்டி அதாவது குழந்தை பிறப்பு விகிதம் குறையும். ரைசிங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் பிறப்பு விகிதம், வாழும் நாட்கள் உயரும். ஸ்டேட்ஸ் லோவஸ்ட் அண்டர் 25 பாப்புலேஷன். இங்க பாருங்க, அண்டர் 25 25 வயதுக்கும் உள்ள மக்கள் அதிகமாக வாழக்கூடியது என்னங்க? நம்ம தமிழ்நாடும் கேரளாவும் ஆந்திர பிரதேசம் தான். வடநாடுகள்லாம் பாருங்க, ஸ்டேட்ஸ் வித் ஹையஸ்ட் லோவஸ்ட் அண்டர் 25, சாரிங்க, லோவஸ்ட் அண்டர் 25.
அதாவது 25 வயசுக்குள்ள உள்ள கம்மியா இருக்கிறவங்க கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் ஆந்திர பிரதேசத்திலையும், ஸ்டேட்ஸ் வித் ஹையஸ்ட் அண்டர் 25 பாப்புலேஷன் வந்து ஜார்க்கண்ட்லையும் உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லையும். ஏன்னா அங்க நிறைய மக்கள் வந்து 60 வயசை தாண்டதில்லை, நிறைய சீக்கிரம் செத்து போயிடுறாங்க. ஒருவேளை அந்த காரணமா இருக்கலாம். இங்க ஒன்று பாருங்க, நம்ம நாடு ஒரு இது கொண்டு வந்திருக்கு. என்னது? 39,000 டீல்ஸ் டு பை 33 ஃபைட்டர்ஸ். 39,000 கோடி ரூபாய் எதுக்கு வாங்குறதுக்கு? 33 போர் விமானங்களை வாங்குறதுக்கு. பாருங்க, அந்த 39,000 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பாருங்க. 39,000 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா 39,000 கோடி ரூபாய் எதுக்கு செலவழிக்கப்படுது? 33 போர் விமானங்களையும் 550 மிசைல்ஸ் ஏவுகணைகளையும் வாங்குறதுக்கு. கெட் கவர்மெண்ட் நோடுன்னா என்ன அர்த்தங்க? நோடுன்னு தலையாட்டுறது. இந்த இடத்துல நோடுன்னா சம்மதம், கன்சென்ட், சம்மதம் தான் அர்த்தம். கெட் கவர்மெண்டுடைய சம்மதம் பெறப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஜோ பிடன்ங்கிறவர் நம்ம குடியரசுக் கட்சியினுடைய இந்த அமெரிக்க நாட்டில் இருக்க குடியரசுக் கட்சியினுடைய வரும் ஜனாதிபதி வேட்பாளர். அவர் என்ன சொல்றாரு? will end H1B visa curbs. அதாவது H1B விசாவினுடைய அந்த இதை வந்து நான் தளர்த்துவேன். bolster ties with India. ஸோ அது இந்தியா கூட வந்து டைஸை வந்து இது பண்ணுவேன். டைஸ்னா இந்த ஒப்பந்தங்களை இந்தியா கூட இருக்கக்கூடிய நல்லுறவை பேணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக கட்சின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஜோ பிடன் அவர் தான் வந்து அடுத்த குடியரசுத் தலைவர் ஆகலாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அவர் சொல்றாரு. இங்க நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. Sale of flats. Chennai's loss is Coimbatore region's gain. ஒரு கோயம்புத்தூர்காரங்களுக்கு ஒரு நற்செய்திங்க. என்னது அப்படின்னா சேல் ஆஃப் ஃபிளாட்ஸ். அதாவது சேல் ஆஃப் ஃபிளாட்ஸ் சென்னையினுடைய லாஸ், கோயம்புத்தூரனுடைய லாபம் அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சென்னை சேல் ஆஃப் ஃபிளாட்ஸ் என்ன சொல்றாங்க? இந்த COVID-19 சென்னை வந்து படாத பாடிட்டு இருக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சென்னையிலேருந்து மூவ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு கோயம்புத்தூர் ஷிஃப்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஒரு ஆர்டிக்கல் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க. 7-year-old girl raped, murdered and manheld. ஐயோ, ரொம்ப துயரமான சம்பவம் இங்க நடந்திருக்குங்க. திருச்சியில 26 வயசான ஒரு பூக்கடை விற்கிறவர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்போ? வியாழக்கிழமை. எதுக்காக? அவர் ரேப் பண்ணதற்காக. ஃபார் மர்டரிங் ஒரு குழந்தை. இவனையெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஒரு 7 வயசு குழந்தைய ரேப் பண்ணி மர்டர் பண்ணதுக்காக எங்க? புதுக்கோட்டை மாவட்டம் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை. சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் PV அருண் சக்தி குமார் செட் த அக்யூஸ்ட். சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் PV அருண் சக்தி குமார் சொன்னாரு. ராஜா ஹேட் கன்ஃபஸ்ட்னா அவருடைய ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. ஒத்துக்கிறது பேர் தான் கன்ஃபஸ் டு ஹிஸ் கிரைம்னா குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. ஆஃப் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். ஆமா, பெனிட்ரேட்டிவ்னா உங்களுக்கே தெரியும். இந்த சொல்ல விரும்பல. செக்ஷுவல் அசால்ட், ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இருந்தது. த விக்டிம் ஹூ வாஸ் ஸ்டேயிங் அட் ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். விக்டிம்னா என்ன அர்த்தம்? பாதிக்கப்பட்டவர். அவர் இறந்து போன நபராகவும் இருக்கலாம், இல்ல அடிப்பட்ட நபராகவும் இருக்கலாம். பாதிக்கப்பட்ட நபர்னு அர்த்தம். த விக்டிம் who was staying, அவர் தங்கி இருந்தார். எங்க? her grandmother's house, தன்னுடைய பாட்டியினுடைய வீட்டில் தங்கி இருந்தார். used to visit a nearby Kali temple, தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காளி டெம்பிளுக்கு வருவது வழக்கமா இருந்தது. to play the police said the accused used to offer her sweets. accused என்ன? குற்றவாளி. used to offer her sweets. ஆமா, அந்த அவளுக்கு வந்து ஸ்வீட்டை கொடுக்கறது வழக்கமா இருந்தது. whenever he visited the temple to sell fruits, எப்பொழுதெல்லாம் he visited the temple, எப்பெல்லாம்
செல் ஃபிளவர்ஸ், ஓகேங்களா, அந்த டெம்பிளுக்கு அந்த கோவிலுக்கு வந்துட்டு பூ வைக்க வராங்களோ அப்பெல்லாம் இது பண்றதும் வழக்கம் அப்படின்னாங்க. On Tuesday he came in an inebriated state. Inebriated அப்படின்னா என்ன அர்த்தங்க? ரொம்ப குடிச்சிட்டு ஒரு மாதிரியா வருவா இல்லைங்களா, அதை inebriated அப்படிங்காங்க. Took the girl to a secluded place. ஒரு secluded placeனா ரொம்ப தனியான ஆளரவம் இல்லாத இடத்துல கூட்டிட்டு போய் raped her, அவளை கற்பழித்தான். He then killed her, அவனை கொலை செய்தான். Threw the body near a pond, அந்த பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த குட்டையில வந்துட்டு அவன் தூக்கி வீசி எறிஞ்சான். Victim's parents lodged a complaint in the Embal police after she went missing on Tuesday. அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஆஃப்டர் ஷி வென் மிஸ்ஸிங், அவளுடைய மிஸ்ஸிங் மிஸ் பண்ணதுக்காக. on Tuesday afternoon the police recovered the body with injuries from among the business on Wednesday. We took him into custody and we confessed, the SP said. We took him, அவரை எடுத்துட்டு போனோம், டு கஸ்டடி, கஸ்டடிக்கு எடுத்துட்டு போனோம். அண்ட் கன்ஃபர்ஸ்ட்னா குற்றத்தை வந்து சம்மதிச்சாரு. இதுதான் அந்த இது. ஸோ த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இன் சென்ட்ரல் போலீஸ் வாசஸ் சூன். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தங்க? அரவாணிகள், அதாவது அரவாணிகள் சொல்லுவதையும் ஆணும் இல்லாத பெண் இல்லாத ஒரு அவங்கள வந்து ரொம்ப ரெஸ்பெக்டோட சொல்றேன் நான். இந்த கேட்கக்கூடிய யாரும் உங்களை எந்த அவமானப்படுத்தல, ஜஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னா அதுதான் அர்த்தம். இன் சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸஸ் சூன், மத்திய போலீஸ் படைக்கு வந்து அவங்க விரைவில் அழைக்கப்படுறாங்க. Police is at secluding the stage of consultations with central paramilitary forces on incorporating transgenders in the rules of recruitment examination. So என்ன அர்த்தங்க? the ministry, அந்த அமைச்சரவை என்ன பண்ணிச்சு, is a concluding the stage of consultations. கன்சல்ட் பண்ணி என்ன சென்ட்ரல் மத்திய பேராமிலிட்டரி போர்ஸுக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, ரெக்ரூட்மெண்ட் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பாருங்க, நோ மோர் கக்கூண்ட் கோவிட் வேவ். கக்கூன் என்ன அர்த்தம் தெரியுங்களா? கக்கூன் அப்படின்னா பட்டுப்பூச்சிக்கோட கூடு தான் வந்து கக்கூன். அப்ப நோ மோர் கக்கூன் அப்படின்னா அந்த என்ன அர்த்தம்? இனிமே வந்து அந்த 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 ஜோன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. கோவிட் வேர் ஸ்ப்ரெட்ஸ் என்கல்ஃப்ஸ் டிஎன் கபலீகரம் பண்ணுது. என்கல்ஃப்ஸ்னா கபலீகரம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இஸ் மதுரை பிகமிங் அனதர் சென்னை. மதுரை வந்து இன்னொரு சென்னை ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் போடுறாங்க பாருங்க. பிரைவேட் ஸ்கூல் சீக் டிஎன் நோட் டு கலெக்ட் 70% ஃபீ. தனியார் பள்ளிகள் வந்துட்டு என்ன பண்றாங்க, நோட்னா ஏற்கனவே சொன்னீங்க சம்மதம், டு கலெக்ட் 70% ஃபீயை கலெக்ட் பண்றதுக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சேலம் ரிப்போர்ட்ஸ் 88 நியூ கேசஸ், டேலி கோஸ் அப் டு 1034. சேலம் ரிப்போர்ட்ஸ் சேலம் வந்து 88 நியூ கேசஸ் வந்து இது பண்ணிருக்கு. இன்னொன்னு பரிதாபமான ஒரு செய்தி பாருங்க, எலிபென்ட் கன் டவுன், அனதர் ஃபவுண்டட். ஐயோ, கொடுமையான ஒரு பாவமான நிகழ்ச்சி இல்லைங்களா? சோ எலிபென்ட் ஒரு யானை வந்து சுட்டுக் கொல்லப்பட்டது, இன்னொரு யானையும் சுட்டுக் கொல்லப்பட்டது. டஸ்கர்னா வந்து என்ன, ஆண் யானை, கொம்பை யானை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் டஸ்கர் அப்படிங்க. டஸ்கர் எலக்ட்ரிக்யூட்டட்னா என்ன அர்த்தங்க? அது எலக்ட்ரிக்யூட்டட் அப்படின்னா மின்சாரம் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அது 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மெய்ஸ் ஃபார்மர்ஸ். மெய்ஸ்னா என்னங்க? மெய்ஸ்னா என்ன நண்பர்களே? மெய்ஸ்னா சோளம்னு அர்த்தம். மெய்ஸ் ஃபார்மர்ஸ் ரெடி டு பேட்டில் எனி வார்ம்ஸ். எந்த ஒரு புழுக்கு எதிராகவும் அவங்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்தது முக்கியமான செய்திகள் இல்ல. அடுத்து ஒரு அற்புதமான கவர் ஸ்டோரி. என்ன கவர் ஸ்டோரி? போலீஸ் ரிஃபார்ம்ஸ்னா என்னங்க? சீர்திருத்தங்கள். போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆன் an endless way to be implemented. The Supreme Court guidelines had framed guidelines more than a decade ago, but ground reality is yet to change. ஓகேங்களா? போலீஸ் ரிஃபார்ம்ஸ், போலீஸ் சீர்திருத்தங்கள்
on an endless wait to be implemented. போலீஸ் ரிஃபார்ம்ஸ், போலீஸ் சீர்திருத்தங்க என்லெஸ் வெயிட், முடிவில்லா வெயிட் டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்தர் பாருங்க, இவர் என்ன எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டைம் ஃபார் போல்ட் டிசிஷன்ஸ், பொருளாதார செயல்பாட்டுக்கு ஒரு போல்டு டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டி இருக்கு, இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கவர் ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஸோ an upright police woman who did not ask for spotlight. அந்த அவங்க இருக்காங்க இல்லையா, அந்த சாத்தான்குளம் பிரச்சனையில ரேவதிங்கிறவங்க வந்து அப்ரூவர் ஆகி சொன்னாங்க இல்லையா, அதனால வந்துட்டு அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. an upright அப்படின்னு அர்த்தம் ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் விமன், ஒரு போலீஸ் விமன். அவங்க என்ன சொல்றாங்க, who did not ask for spotlight. ஆமா, ஸ்பாட்லைட்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு விரும்பல, அதாவது இந்த மீடியால போய் இது பண்றதுக்கு விரும்பல. who did not ask for spotlight, உண்மையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கல் என்ன, டிஃபெண்டிங் இந்தியாஸ் டெக் சாவரனிட்டி. சாவரனிட்டினா என்ன அர்த்தங்க, சாவரனிட்டி இந்தியாவின் இறையாண்மை, டெக் சாவரனிட்டி அப்படின்னு தொழில்நுட்ப இறையாண்மை. இந்த டிஃபெண்டிங் இந்தியாஸ் டிஃபெண்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபுட்பால் மேட்சில் டிஃபெண்டர்ஸ்னு ஒன்று இருப்பாங்க. டிஃபெண்டர்ஸ்னு என்னங்க, அந்த பந்து வர்றதை தடுக்கிறவங்க. அப்ப தடுக்கிறது, அப்ப தடுத்தல் இந்தியாவுடைய டெக்னாலஜி தொழில்நுட்ப இறையாண்மையை பாதுகாப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க. Banning Chinese apps was start. Now set up missions at AI னா என்னங்க, artificial intelligence, solar battery and consumer electronics. So இதுதான் அது கொடுத்திருக்காங்க. நண்பர்களே, இந்த இதை படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். We cannot look at this epidemic. Epidemic அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஒரு நோய் தொற்று, அதுக்கு பேர் தான் epidemic அப்படிங்கிறது. We cannot look at this epidemic as a single axis of how many people are going to become infected. எவ்வளவு பேர் வந்து பாதிக்கப்படுவோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. அவங்க பேர் என்ன, சுனேத்ரா குப்தா அப்படிங்கிறவங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பேஜ். இந்த ஸ்போர்ட்ஸ் பேஜ்ல ஒருத்தர் அடிக்கிறாரு பாருங்க, அவர் பேர் என்னங்க, என்டியூரிங் இமேஜ் அபைடிங் லெகசி எவர்டன் வீக்ஸ். அவர் ஒரு மேற்கத்திய தீவு, அதாவது வெஸ்ட் இண்டீஸ் ஆட்டக்காரர். அவருடைய இதை பத்தி ஒரு கொடுத்திருக்காங்க. 106.78 அவருடைய ஆவரேஜ் இருந்திருக்கு. ரொம்ப அருமையான ஒரு ஆட்டக்காரர். 70s சேர்ந்தவர் நினைக்கிறேன். 70sல அத ஒரு 50s 60sல விளையாண்டிருந்த ஒரு பழைய ஆட்டக்காரரை பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை. இங்கே கடைசியில் வந்துட்டு அந்த பெங்களூர் கோயம்புத்தூர் டைம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நவ் பே அண்ட் வாட்ச் கர்நாடிக் கன்சர்ட்ஸ் ஆன்லைன். கர்நாடக சங்கீதத்தை வந்து ஆன்லைன்ல நீங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க 2 பேரும் இந்த கர்நாடக சங்கீத வித்வான்கள் யாருன்னு தெரியுங்களா, ஒருத்தர் பேர் ரஞ்சனி, இன்னொருத்தர் பேர் காயத்ரி. அவங்க ரஞ்சனி என்ன சொல்றாங்க, நத்திங் கேன் ரீப்ளேஸ் லைவ் கன்சர்ட்ஸ். ஆமா, இந்த லைவ் அதாவது நேரடியாக ஒளிபரப்பக்கூடிய அந்த கன்சர்ட்ஸ், அந்த விழாக்களை வந்துட்டு எதையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அதை மாற்றவே முடியாது. ஏன்னா அதுதான் பெஸ்ட்ங்கிறாங்க. பட் திஸ் இஸ் a நியூ ரியாலிட்டி. இதுதான் வந்துட்டு ரியாலிட்டி, இதுதான் வந்து நிஜம். until the things get back to the normal. திங்ஸ் கெட் பேக் டு த நார்மல் அர்த்தம், எல்லாமே வந்து சரி நார்மலான இடத்துக்கு போற வரைக்கும் நாம இது இப்படித்தான் இருக்கணும். திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு என்கேஜ் ரசிகாஸ். இப்படித்தான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படி சொல்றாங்க. ஸோ இதுதான் நண்பர்களே இன்னைக்கு, அதாவது ஜூலை 3ஆம் தேதி வந்தக்கூடிய இது. ஸோ டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க. ஸோ டெய்லி நண்பர்களே இந்த பிடிச்சதுன்னா நண்பர்களே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க்யூ.